இந்த வீடியோல எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம்ல ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட ஒரு மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போறோம். A person borrows rupees 15,000 on compound interest at a rate of 30% per annum. If the interest is compounded off yearly, then what will be the amount to be paid after 1 year? இந்த கொஸ்டினுக்கு 4 ஆப்ஷன் வந்திருக்காங்க. இந்த 4 ஆப்ஷன்ல எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னு தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கொஸ்டின்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு பர்சன் வந்து 15,000 ரூபாய் கடனா வாங்குறாரு. அதுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டி விகிதம் பாத்தீங்க அப்படின்னா வருஷத்துக்கு 30%. காம்பவுண்டட் ஆஃப் இயர்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி என்ன பண்றாங்க, வட்டி கால்குலேட் பண்றாங்க. ஸோ ஒரு வருஷம் முடிவுல அவர் எவ்வளவு பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இருந்து வரக்கூடிய சம்மை அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வேலை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமான டைம் கன்சியூம் ஆகும். எக்ஸாம்ல அவ்வளோ டைம் எடுத்துக்க முடியாது. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இருந்து வரக்கூடிய சம்மை எப்பயுமே பெர்சன்டேஜ் வேலை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா கம்மியான டயத்துல நம்ம ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இங்க பாருங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 30% பெர் ஆனம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம கால்குலேட் பண்ண போறது 6 மந்த்தாக தான் கால்குலேட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ நான் இதை டிவைடட் பை 2ன்னு போடுறேன். பெர் ஆனம் அப்படின்னா 12 மாசம். ஸோ 6 மாசத்துக்கு தான் வேணும். ஸோ டிவைடட் பை 2ன்னு போட்டா அப்படின்னா எனக்கு 15 கிடைக்கும். 6 மந்த்துக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 15%. ஓகேவா? ஃபர்ஸ்ட் 15,000ல 15% ஆட் பண்ண போறாங்க. அதுக்கப்புறம் ஆட் பண்ண அமௌண்ட்ல இருந்து மறுபடியும் 15% ஆட் பண்ண போறாங்க. இதுக்கு நம்ம பெர்சன்டேஜ் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். a பிளஸ் பி பிளஸ் ஏபி பை 100. ஏங்கிறது ஃபர்ஸ்ட் 6 மந்த், பிங்கிறது செகண்ட் 6 மந்த். ஸோ 15 பிளஸ் 15 into 15 225 by 100. 30 plus 2.25 32.25. ஸோ மொத்தமா அந்த அமௌண்ட்ல எத்தனை பெர்சன்டேஜ் ஆட் ஆகுது அப்படின்னா 32.25%. 15,000 plus 15,000 into 32.25 divided by 100. ஸோ அந்த அமௌண்ட்டோட 32.25% ஆட் ஆகுது. 15,000 plus 15,000 into ஆப்ஷன் இப்படி இருக்கா? சரி, ஓகே. 0000 கேன்சல் பண்ணிடலாம். ஓகேவா? இதையும் நான் கேன்சல் பண்ணிடுறேன். அதுக்கு பதிலாக இப்படி எழுதிக்கிறேன். ஓகேவா? ஸோ ஆப்ஷன்ல இருக்க ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காண்டி இப்படி பண்றேன் நான். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன்ல கண்டிப்பா லாஸ்ட் நம்பர் 5ன்னு வரும். 4 ஆப்ஷனுமே வந்து 5ல தான் முடியுது. ஓகேவா? அதை வச்சு எதுவும் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் பாருங்க, இதை மல்டிப்ளை பண்ணுவோம். 3 2 2 5 15 5 5 25 5 5 remaining 2 5 2 10 2 0 5 5 7. ஓகேவா? ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் என்ன வேணாலும் வரட்டும். ஆன்சர்ல வரக்கூடிய லாஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 5, அதுக்கு முந்தின நம்பர் 7. ஏன்னா இங்கே 0 இருக்கனால ஆட் பண்ணும்போது அதே தான் வரும். 5 7. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் 2ல மட்டும்தான் என்ன இருக்கு, 5க்கு அடுத்து 7 வந்திருக்கு. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் எ கரெக்ட் ஆன்சர். முழுசா உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அதிகமான டைம் கன்சியூம் ஆகும். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.